பாத்தீங்கன்னா 6 மேல அப்பா ஒரு 6 வந்துச்சு. வேணும்னே அவுட் ஆகலையோ விஜய் சங்கர? நாங்க அவுட் அவங்க தான் சொல்லிட்டு இருந்தோம், ஆகவே இல்லையே. எல்லாமே மன உடைச்சலா இருக்கு. மன உளைச்சலா இருக்கு. யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது? நம்ம டீம் தான். என்ன நடக்குதுன்னே புரியல. இந்த அதுக்கப்புறம் கொஞ்சம் 16th ஓவர் அந்த மாதிரியே வந்து தோனி உள்ள வந்தாரு. சரி அதுலயாவது ஹோப் இருக்கும்னு நினைச்சேன். நடுவுல விஜய் சங்கர் வந்து அடிச்சுட்டேன்னு சொல்றாரு. ஆனா 40 பால்ஸ் கிட்ட வேஸ்ட் பண்ணிட்டாரு. 40 பால்ஸ்க்கு ஒரு 100 கிட்ட டீம் கரெக்டா செலக்ட் பண்ணிருக்கணும். அதுவே ஃபர்ஸ்ட் ஃபால்ட் ஆயிடுச்சு. ரெண்டாவது ஃபால்ட் வந்து ஃபீல்டிங் வந்து ஓரளவுக்கு பண்றாங்க. பேட்டிங்ல அதுதான் நம்ம மேஜர் ரோல் அங்க ப்ளே பண்ணோம். பேட்ஸ்மேன்ஸே பேட்டிங் ஆட மாட்டாங்கன்றப்போ என்ன பண்ண முடியும்? நம்ம பேட்டிங் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். பவுலிங்குமே லைக் ரொம்ப ஓவர்ஸ் கழிச்சு தான் ஒவ்வொரு விக்கெட்டே எடுக்கிறாங்க. கஷ்டம் தான் ப்ரோ. மற்ற டீம்லாம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணி ஆடுறாங்கன்னு தோணுது.